யோவான் சுவிசேஷ நூல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க ஒரு பலத்த ஜெபத்தை பண்ணுறாரு. அந்த ஜெபம் என்னவென்றால் அது இட் இஸ் கால்ட் அஸ் a priestly prayer, high priest prayer. அந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவாகிய தேவன் தன் குமாரனை எவ்வளவாய் நேசிக்கிறாரோ அதே போல் நம்மளையும் நேசிக்கிறார்ன்றதை அங்க பார்க்கலாம். ஒரு சம்மரைஸா நீங்க பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் தன் குமாரனை எவ்வளவாய் நேசிக்கிறாரோ அவ்விதமாய் தான் நம்மளையும் நேசிக்கிறார் என்று. இன்றைக்கு இந்த ஞாயிறு I want to remind you all, God loves you so much. How the Father loves the Son, in the same way God loves in each and every one of us. Let that sink in your heart. நாம் இருதயத்துல அது ரொம்ப ஆழமா இருக்க வேணுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாம் இந்த வசனத்தை நான் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா நீர் எங்களோட பேச வேணுமா நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிரதானமா இந்த வார்த்தையில காணப்படணுமா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நாங்கள் இந்த வசனத்தை அநேக முறை நாங்கள் கேட்டிருக்கோம் சுவாமி. ஆனால் நாங்கள் பார்க்காத விதமாய், நாங்கள் எங்களை அறியாத விதமாய் நீ எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு உறவாடும், எங்களோடு பேசுங்கள் சுவாமி. இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, அமேன் அமேன். அற்புதத்தை குறித்து வேதத்துல நம்ம பார்க்கணும்னா அநேக அற்புதங்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்க பிசாசு துரத்துவதாக இருக்கட்டும், இல்ல குஷ்டரோகம் சுகமாகதா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆண்டவர் ஒரு அடுக்கிட்டு ஒரு ஹீஸ் கேட்டகரைசிங் இட். ஆனா இந்த ஒரு இடத்துல நான் பார்க்க போறது ஆண்டவர் எல்லா அற்புதங்கள், அதாவது ஈவன் ஹி ஹேஸ் அத்தாரிட்டி ஓவர் நேச்சர், அதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு கடலும் மேலும் ஒரு இது மேலேயும் அமைதியில் உண்டாச்சு அவரோட வார்த்தைனால. ஸோ ஹீ இஸ் பிரிங்கிங் எ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஹியர். நம்ம அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம், கரெக்டா? ஆனால் வசனத்தில் சீசர்கள் எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இந்த மார்க்கு சுவிசேஷ நூல் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சாங்களோ, இப்ப அவங்க ஒரு புதுவிதமான ஆண்டவரோட அனுபவத்தை பார்க்கறாங்க. ஜஸ்ட் திங்க் இன் த ஷூ ஆஃப் டிசைபிள்ஸ். சீசர்களோட அவங்களோட அனுபவத்திலிருந்து யோசிங்க. இதுவரைக்கும் அவங்க இப்படி பார்த்ததில்லை ஆண்டவர். அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வல்லமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இவ்விதமாக ஈவன் நேச்சர் கீழ்ப்படுகிறவர்களுக்கான வல்லமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இதைத்தான் அவங்க பார்க்கறாங்க. நாம் இதை கேட்டிருக்கோம். நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே நிறைய இந்த அநேக முறை இந்த அதிகாரத்தை நீங்க பார்த்திருக்கீங்க, இல்ல சண்டே ஸ்கூல்ல நீங்களே பாடம் நடத்திருப்பீங்க. இது ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் தான். ஆனாலும் இவங்க சீசர்களுக்கு இது ஒரு புது அனுபவம், கரெக்டா? they have never experienced it. அதனால இந்த வசனத்துல நம்ம ஃபெமிலியாரிட்டி குறித்து நான் முத எடுத்து பார்த்த உடனே எனக்கு தோணுன ஒரு விஷயம், ஆவிக்குரிய விஷயத்துல நான் ஆவியில உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா ஃபெமிலியாரிட்டி. வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு ஆராதனை இருந்துச்சு வெள்ளிக்கிழமை இங்க. அப்ப நம்ம பாடுங்க ஹவு கிரேட் இஸ் அவர் காட், ஆண்டவர் எவ்வளவு பெரியவானவர் அப்படின்னு நம்ம பாடணும். It was so beautiful to when they sing the song. ஆனா நிஜமாகவே நம்ம இதய காலத்துல கிரேட் ஆகும் பார்க்கிறோமா? When we go through tough time, do you see in the same way? We don't do that, right? நாம பார்க்கறது கிடையாது. நம்ம பாடுவோம், நம்ம நாவு சொல்லும், ஆனா இருதயம் சொல்லாது. அது it takes time because you see something, it comes a fear inside us, right? But ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இருதயத்துல ஆழமாக சொல்லுவார், அந்த பயத்தை எடுக்கிறதுக்கு, அந்த ஃபியர் எடுக்கிறதுக்கு அந்த காரியத்துல. சரியா? இந்த நீங்க ஃபெமிலியரான பேசேஜா இருந்தாலும் சத்தியமா இருந்தாலும் அது உங்க ஞானத்துல இருந்துச்சுன்னா அந்த பயம் வரும். ஆனா உங்க இருதயத்துல அது ஒரு பிரதானமா இருக்கணும். தேவன் பெரியவரா இருக்கிறார் அப்படின்னு நம்ம அந்த இது பிரதானமா உங்க இருதயத்துல இருக்கணும். சரி, வசனத்துல இருந்து பார்க்கலாம். இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், தெரிஞ்ச கதையா இருந்தனால அப்பாடா நிறைய பேருக்கு தெரியும். அப்பா பேரபல வெளியே விட்டீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா இது ஒரு நல்ல இன்சிடென்ட் இல்ல. we all familiar on it. I'm thinking at as a stage, ஒரு 3 விதமான ஸ்டேஜா நான் பார்க்கலாம் யோசிக்கிறேன், so that உங்களுக்கு ஈஸியா புரியப்படுது. ஓகே, 3 stages. kids knows this. kids எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படகுல போனார், அங்க தூங்கி கொண்டிருந்தார். அப்ப ஒரு big storm came and what Jesus said, and the storm went silent, right? This is all the known story kids heard in the kids ministry. So I want to make this whole sermon into 3 steps. Okay, stage 1 before the storm, and stage 2 during the storm, and then stage 3 after the storm. இந்த 3 விதமாக நான் பார்க்கலாம், பிரிச்சு பார்க்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு இதாக இருக்கும். அந்த விதமாக ஒன்று ஸ்டேஜ் 1 என்ன அப்படின்னா
Before the storm, stage 2. After the storm, sorry, during the storm, stage 3. After the storm. இப்படி நம்ம பார்க்கலாம். சரியா? வசனம் 35, மார்க் சுவிசேஷ நூல் 4ஆம் அதிகாரம் வசனம் 35. அதுல என்ன சொல்லுதுன்னா, அன்றைய சாயங்காலம், verse 35. On that day, what day it is? Was it ordinary day for our Lord Jesus Christ? இல்லையே. அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக ஒரு பிசாசு பிடித்தவனை துரத்துறார். அதுக்கப்புறம் பரிசேயர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டார் வந்து பார்க்க வர்றாங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்ஸ் அண்ட் விசிட் ஜீசஸ். ஓகே, அவங்கள பார்த்து முடிச்ச பிறகு ஒரு கடற்கரை ஓரமாக போறாரு. அந்த கடற்கரை ஓரமாக போய் உட்காந்து அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுடையும் அப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அப்பதான் ஓமையில குறிச்சு பேசுறாரு. இட் இஸ் a full packed day. It is not an ordinary day. It is a full packed day. அங்க வெஸ்லி இல்ல, நம்ம வெஸ்லி அங்க இல்ல. ஏன்னா மைக்ரோஃபோன் கிடையாது. ஈஸி இல்ல, இட்ஸ் ஈஸி டு டாக். நம்மலாம் உட்கார்ந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம யூ திங்க் இன் தோஸ் டேஸ் தேர் வாஸ் நோ மைக்ரோஃபோன், ஏசி கிடையாது, எல்லாம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலையில இருந்து பேசிக் கொண்டிருக்காரு. அவருக்கு எப்படி இருக்கும்? he will be very tired. அவர் மட்டும் டயர்டா இருந்திருக்க மாட்டாங்க, சீசர்களும் டயர்டா இருந்திருப்பாங்க. கரெக்டா? சோ on that day gives a complete picture of it. On that day ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? வாருங்கள் நம்ம அக்கறைக்கு போலாம் என்று சொல்றாங்க. சரியா? நம்ம பார்த்தோம் என்ன நினைக்கிறோம், போட்ல ஆண்டவர் ஏறணும்னு தூங்கிட்டாருனே சில பேர் நினைப்பாங்க. ஏன்னா எனக்கு ஒரு கசின் இருக்காரு. என் கசின் எந்த பஸ்ல ஏறினாலும் உடனே தூக்கம் வந்துடும். ட்ரெயின்ல ஏறினோடனே இது எப்படிதான் தூக்கம் வரும் தெரியாது. பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே அடுத்த ஸ்டாப் போறவனே தூங்கிடுவான். நம்ம அப்படி விதமான டீம். ஏன்னா அதுக்காக அந்த வசனம் சொன்னேன். ஏன்னா நம்ம நினைச்சிடக்கூடாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போட்ல ஏறினா தூங்கிடுவார், அவருக்கு அந்த பழக்கம் நினைச்சிடாதீங்க. அப்படி இல்லை, அவர் டயர்டா இருக்குனால ஓவியில இருந்தார். ரைட்டா? ஏன்னா நம்ம எல்லாமே நினைப்பேன், எங்க அண்ணனை யோசிப்பேன், உடம்புலாம் ட்ரெயின்ல ஏறிட்டு அந்த ஸ்டாப்ல இறங்க வேண்டிய ஸ்டாப்ல தாண்டி போயிட்டாங்க. ஸோ நடந்திருக்கோம்ல. ஸோ நம்ம அப்படி இல்லை. he was a packed day and he was tired and he is sleeping. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். இது என்ன பிரதர், இது முக்கியமா? இதெல்லாம் ஒரு முக்கியமான காரியமா அப்படி தோணுது உங்களுக்கு? கரெக்ட், இது இம்பார்ட்டன்ட். எஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ நோ வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? வசனம் 35ல கிளியராக சொல்லுது, who initiated this trip? Exactly. The prosperity preachers. I want to remember you all. நல்லா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா பிரச்சனையே வராது. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ட்ரிப் போறதுக்கே சொல்றாரு. he initiates the trip. who initiates the trip? வசனம் 30 என்ன சொல்லுது? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். it is God who initiates the trip. that is very important. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது நீ போகும்போது அங்க ஸ்டார்ம் வராதுங்களா கிடையாது, ப்ராப்ளம்ஸ் வரும். When you start or the God initiates a thing, there will storms will be there. It is very clear indication. ஏன்னா சில போதகர்களாங்களா, நீங்க ஆண்டவரை பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படிதான் போதிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இங்க it is a very clear indication. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த ஹோல் ட்ரிப்பவே இனிஷியேட் பண்றாரு, இந்த ஹோல் ட்ரிப்பவே பிளான் பண்றாரு. ஓகேவா? But then they end up in a storm. It is a clear message God gives us that there is a storm, definitely be there, right? More than that, right? It is very clear that நாம் ஆண்டவராய் பிள்ளைகள் நம்ம அதுக்கு செவி கொடுக்கும் போது, நம்ம ஆண்டவர் சத்தம் கேட்டு நடக்கும் போது பிரச்சனைக்குள்ளாக போவோம். There is one more person in the Bible who faced a similar storm. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே வாங்க அக்கறைக்கு போவோம்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் போனாங்க. உடனே சீசர்கள் வந்து பைபிள் அப்போ போன் எடுத்து பார்த்துட்டு இந்த வெதர் படி நீங்க 85% மழை பெய்யும் சொன்னாங்களா? நான் பார்த்தோமா? இல்லையே. I don't see any of the disciples saying that இல்ல ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. They immediately obeyed. So when there is a obedience that when you obey, you will still end up in a storm when you obey in God. அதனால தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் ட்ரிப்பை இனிஷியேட் பண்ணது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. and when you obey, நீங்க கீழ்ப்படியும் போது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, அதுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அதுல நீங்க ஸ்டார்ம்ஸ் வரதான் செய்யும் உங்க வாழ்க்கையில. அததான் எனக்கு சத்தியமா சொல்றேன். இன்னொருவர் ஆண்டவராகிய சத்தம் கேட்டுட்டு கீழ்ப்படியாம போகும்போது he faced a storm. Do you remember who is it? Exactly, ஜோனா. அவன் கீழ்ப்படியல. அவன் கீழ்ப்படியாம போகும்போது ஆண்டவர் அவர் தன் பக்கம் வழுக்கிறதுக்காண்டி ஸ்டார்ம் கொண்டார். சோ கீழ்ப்படியும் போதும் வரும்,
கீழ்ப்படியாத போதும் ஆண்டவர் தன் பக்கம் இருக்கிறதுக்கு வரும். அதை நீங்க புரிஞ்சுங்க. உடனே நீங்க வந்து மாத்தி எடுத்துக்காதீங்க. The truth has to be balanced very well. That's why I bring it both the examples. So இங்க சீசர்கள் எல்லாரும் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்தாங்க. அவங்க யாருமே நெக்லெக்டே பண்ணலையே. யாருமே ஆண்டவர் கிட்ட ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே இன்னைக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. They all obeyed, but still they end up in the storm. Right? So it is good. இந்த ஒரு சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாம் கஷ்டத்தின் பாதையில போகும்போது ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு போகும்போது சில நேரமா சொல்லுவாங்க, இல்ல நீங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பழைய பாவம் பண்ணீங்க, அதுக்கு உங்களை தண்டிக்கிறாரு, இல்ல உங்க வீட்டுல செய்வன வைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. Because we never know, right? When you go through a circumstance of difficult times, even though I obeyed God, there is a storm came, right? There can come. So it's not because of God punishing you. There can be reason for that, right? When you obey, you will face a storm. ஏன்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். அது ஒரு நல்லா சொல்லிருப்பாரு. நீங்க எதுக்காண்டிலாம் நீங்க பிரச்சனைக்குள்ளாவன்றதுக்கு பேசும்போது ஆண்டவர் நல்லா கொடுத்திருப்பாரு. What are the reasons that you suffer? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 12 to 16. First Peter chapter 4 verse 12 to 16. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படிக்கு உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் கடிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஆண்டவருக்காக நிந்திக்கப்பட்டாலும் ஆண்டவர் நாமத்துக்காக நீ கஷ்டத்துல போனாலும் நீங்க வருத்தப்படாதீங்க. ஓகே, இட் இஸ் இந்த ஒரு 14 வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க எதுக்காண்டி you have to suffer. He clearly gives a distinction, Peter, for what reason you have to suffer and what reason not to suffer. நீங்க ஆண்டவர் நிமித்தமாய் நீங்க ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்து போகும்போது நீங்க கஷ்டத்தின் பாதையில போனீங்கன்னா சந்தோஷமாயிருங்க. டோன்ட் ஃபீல் பேட். ஏன்னா நம்ம உலகம் அப்படி பார்க்காது. இமிடியேட்டா எனக்கு தெரியும் பிரதர், அன்னைக்கே தெரியும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா இவங்க அன்னைக்கு அந்த சிஸ்டரை பத்தி பேசினாங்க, அந்த பிரதரை பத்தி பேசினாங்க, அன்னைக்கு பத்தி கடவுள் உடனே தண்டிக்கிறதா தான் சொல்லுவோம். இல்ல அவங்க பழைய பாவம் பண்ணாங்க அதனால தான் சொல்லுவோம். நீங்க அப்படி வருத்தப்பட தேவையில்லை. பிகாஸ் God wants to do something in your life. God wants to bring it. அதை நீங்க கடைசியா பார்க்கலாம். So when you obey God, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அங்க ஒரு விஷயம் என்னன்னா நீங்க பிரச்சனைக்குள்ளாக போவீங்க. You end up in a storm. You will go through the storm when you obey God. But don't take it like எனக்கு பயமா இருக்கு பிரதர், எனக்கு கடல் அலை இருக்கு, சத்தம் இருக்குது, அது பயத்தை உண்டாக்கும். நீங்க பயப்படாதீங்க. You don't forget that the person who initiated the trip, the person who asked the trip is also with you in the boat. அதை மறந்துடக்கூடாது நம்ம எல்லாருமே. He who initiated the trip, he who sent you to go inside in the boat, யாரு அந்த படகுல ஏறி போனாரோ அவரும் உங்களோட கூட இருக்கிறாரு. He was along with you in the boat. நீங்க அந்த ஸ்டார்ம்ல ஃபேஸ் பண்ணும்போது அந்த கஷ்டத்தின் பாதையில நீங்க மட்டும் போல, அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க அருமை இருக்க. நீங்க பயப்படாதீங்க. You no need to fear because God was along with you. He was along with you. அதை நம்ம மறந்துடக்கூடாது. Amen. I just want to encourage you on that particular truth. வசனம் 36 வாசிக்கலாமா? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் ஏறியபடி அவர்களை கொண்டு போனார்கள். வேறு படகும் அவரோட கூட இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகான வசனம். ஏன்னா இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும். வசனம் 36. And leaving the crowd, they took them in the boat. சீசர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போட்ல ஏத்துறாங்க. There was an immediate obedience from the disciple, not a sulking. ஏதோ செய்யணுமே செய்யல. உதாரணம் சொல்றேன், ரொம்ப சீரியஸா இருந்தா எல்லாருமே. ஹன்சல் வந்து சண்டே ஆச்சு, டாடி சாட்டர்டே சண்டே ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருச்சு டாடி, ஏன் லாங்கா இருக்க மாட்டேங்குது, அடுத்த நாள் ஸ்கூல் போகணுமே டாடி, படிக்கணுமே. தம் ஃபீல் ரைட். அடுத்த நாள் கால சந்தோஷமா தான் போவான். பட் 50-50 ஹார்ட்ல ஒரு சல்கிங்கா தான் இருக்கும். அதே மாதிரி நாமளும் ஒரு லாங்கா ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லா நம்ம லாங் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் மண்டே காலையில் ஆஃபீஸ் போறப்ப சந்தோஷமா போமா? பாதி பேர் பாஸ்வேர்டே மறந்துடும், லாகின் பாஸ்வேர்டே. கரெக்டா? we'll have like 50-50 போய் ஆகணும். ஏன்னா போனதான் சம்பளம் வரும். அதனால நம்ம ஒரு யோசிப்புல தான் போவோம். ஆனால் முழுமலை தான் போக மாட்டோம்.
கரெக்டா? பட் ஹியர் சீசர்கள் அவ்வளோ டயர்டா இருந்தாலும் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாருன்னு அப்படின்னு அவங்க உடனே எடுத்துட்டு he took them and made ways to Jesus to get into the boat. இது ரொம்ப முக்கியமான இது. ஏன் சொல்றேன்னா அவங்க தான் கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போட்டை கூட்டு போனாங்க. ஆனா வசனம் 38 அப்படி சொல்லலையே. இமிடியேட்ல போட்டோம்னா என்ன சொல்றாங்க 38ல? கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இமிடியேட்டா பயந்துட்டாங்க. போதகரே, நாங்கள் கவலைக்கு போய் உட்கார்ந்திருக்கோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. இமிடியேட்டா மாறுது. See, the lesson that I learned out of this verse is, ஆரம்பத்துல எல்லாம் நல்லா இருக்கும் போது ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல. ஸ்டார்டிங் லைன் டு பி ஃபெய்த்ஃபுல் இஸ் குட். They started well, they obeyed God. There was no, in the scripture there is no disturbance you can see. அவர்கள் யோசிச்ச மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஆனா படகுல ஏறின பிறகு பிரச்சனையை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. சோ நாம் கிறிஸ்துவ பிள்ளைகளாக நாம் ஆரம்பத்துல எல்லாம் நல்லா இருக்கும் போது விசுவாசமா இருக்கிறது முக்கியம் இல்லை. கடைசி வரையும் நான் தேவனுக்கு விசுவாசமா இருக்கிறதான் முக்கியம். அப்பொழுதுதான் நீங்கள் எவ்வளவாய் தேவனை நேசிக்கிறீங்க, நீங்க எவ்வளவாய் தேவனை சார்ந்து இருக்கிறீங்கன்னு காட்டும். That is more important that I learned. See, when they initiate, they are the one who made ways to Jesus. They took him, right? அவர்களை எடுத்து கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனா கடைசி வரைக்கும் இருக்க முடியல அவங்களால. பட் நாம் சீசர் அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் பின்பற்றனா கடைசி வரை, not from the starting even till the end I will follow him when I go through the storm. That is the biggest thing. That shows how much you love God, how much you trust on him. பாடும்போது ஈஸி, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் பாடணும்ல. ஆனா நான் பிரச்சனை மத்தியில போகும்போதும் கடன் தொழில போகும்போதும் இல்ல எல்லா மத்தியிலையும் நான் உண்மையில அன்பு கூறுறேன்னா அது எப்ப தெரியும்? பிரச்சனை மத்தியில தான் தெரியும். நாம் தேவனை பின்பற்றுறவங்க உண்பா எப்பொழுதும் கடைசி வரை I will stand for God perfectly fine. அதுதான் நான் தேவனை நேசிப்பதுன்னு காட்டுறது. ஆமென். அந்த வசனத்துல நான் பிடிச்சிருக்க அந்த வசனம் 38 37. அப்புறம் 37 இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது மார்க் மட்டும் தான் எழுதியிருந்தாரு. வசனம் 36 மட்டும் வாசிக்கலாமே. 36 கடைசி பாகம் வாசிங்களேன். வேறு படகும் அவரோட கூட இருந்தது. இதை நோட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா சண்டே ஸ்கூல்ல நம்ம வளையும் போது பேப்பர்ல ஒரு போட் இருக்கும். அந்த போட்ல ஏசாமி படுத்த மாதிரி ஒரு படம் வச்சிருப்போம். அப்புறம் அங்க ஸ்டாம்ப் இருக்க மாதிரி போட்டிருப்போம். இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா வேறு படகு இருந்தது. There are people who started following Jesus Christ. அவரை பின்பற்றி வந்தார்கள். அவங்களும் அந்த போட்ல போறாங்க. அவங்களும் அந்த ஸ்டாம்ப் எடைக்குள்ளாக போறாங்க. எப்படி சீசர்கள் அந்த ஸ்டாம்பை ஃபேஸ் பண்ணாங்களோ இந்த சேம் வே அந்த அலையும் அந்த தண்டர் எல்லாத்தையும் மற்றவர்களும் ஃபேஸ் பண்ணாங்க. ஓகேவா? திடீர்னு ஒரு மொமெண்ட்ல ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ் that was there because Jesus calmed the storm. சீசர்களுக்கு தெரியும் அந்த ஸ்டாமுக்கு பின்பாக யார் இருந்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா போட்ல நடந்துச்சு. இந்த பெனிஃபிட்ட இன்னொருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க. யாரு? மற்ற படகுல இருந்தவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த குட்னஸ் கேம் ஃப்ரம் அந்த ஸ்டாம் அமைதியானது யாருனால உங்களுக்கு தெரியாது. They didn't know that because this whole incident happened in this boat. But கூட மற்ற படகுகளுக்கு இது தெரியவே தெரியாது. But still they enjoy it. நீங்க பிரச்சனையில போகும்போது சிலரும் மற்றவர்கள் உங்கள் அறியாமல் இருக்கிறவங்களும் அந்த பிரச்சனை மத்தியில போவாங்க. But they will also enjoy the fruit that you got. இது உண்மையான ட்ரூத். இதுக்கு ஒரு என்ன பிரதர் எப்படி சொல்றீங்க? ஏன்னா அடிப்படையான வசனம் கொடுக்கணும்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கை வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 14ஆம் அதிகாரம், Book of Acts chapter 14 verse 16 to 17. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். ஆமென். இது அப்போஸ்தலர் பால் ரைட்ஸ் இட். நீங்க ஸ்லோவா படிங்க. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளில் நடக்க விட்டிருந்தும். வாசிங்க சிஸ்டர். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு
வந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் நீங்க எல்லாம் வாசிக்கலாம் ஞாபகம் இல்ல. they are people, இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள். இவங்க என்ஜாய் பண்றாங்க. they enjoy the rain, they enjoy the food, they enjoy the benefit. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு. வாசிங்க சிஸ்டர், இன்னும் வாசிங்க சிஸ்டர். இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அவர்களுக்கு பண்ணாதிருந்தார்கள். he made sure that they satisfy your hearts with food and gladness. So நாம் கஷ்டம் பாதுல போது others also will enjoy the food benefits that whatever you received it. ஆனா அவங்களுக்கு அது வந்து ஆண்டவர்கிட்ட இருந்தா வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. they might have thought, do you think they thought that it is from the Zayas? Do you thought that they might be from the Hemis were those are the gods they were worshipping. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுக்கும்போது நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இவங்க தான் இரண்டு டைப் ஆஃப் கடவுள் அப்ப இருந்தாங்க. Go back and see in scriptures. Hermes, Zeus, but it is through God. So நாம் சில பிரச்சனை மத்தியில போகும்போது நம் கூட இருக்கவர்களும் பிரச்சனை மத்தியில வருவாங்க. அவங்களும் நீங்க அனுபவிச்ச சந்தோஷத்தையும் குட்னஸ் ஆஃப் காடையும் அவங்களும் அனுபவிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. God allows them to have it. That is the lesson I learned out of it. So that's the stage 1. Okay, stage 2 பார்க்கலாமே. during the storm. வசனம் 37 38 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி நீங்க பாத்தீங்கன்னா பலத்த காற்றும் பலத்த புயலும் இருந்துச்சு. During the storm, they faced a severe rain and there was a big storm was there. It was not easy. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மீன் பிடிப்பவர்கள். அவங்க எல்லாரும் நிறைய ஸ்டாம் பார்த்திருப்பாங்க. லூக் சுவிசேஷன் நூல் 8ஆம் அதிகாரம் நீங்க இதோட பேரல் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா it was in great danger. They were in great danger. அவங்க இது மாதிரியான ஸ்டாம் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்டாம் அங்க இருந்துச்சு. அதனால அவங்க பயந்தார்கள். ரைட்டா? They had சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது சீசர்களோட வீக் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. நிறைய பிரசங்க நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா இயேசு தான் சொன்னாரு அவங்க நம்பல அப்படின்னு தானே யோசிப்பீங்க நீங்க. சரி, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் இந்த ஹோல் ஜேர்னி ஆரம்பிச்சாரு. அவர் தான் இங்க இருந்து அந்த கடற்கரைக்கு போகணும்னு சொல்றாரு. சோ இவங்க போறாங்க. ஆனா இப்ப உங்க சீசர்கள் உடனே போய் என்ன ஆண்டவரே நீங்க தூங்கி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சீசர்கள் கேட்கிறது, does it shows a great faith or a weak faith? Does it shows a great faith or weak faith? சீசர்களை போய் கேட்கிறது, ஆண்டவர்கிட்ட கேட்கிற விஷயம் உங்களுக்கு கிரேட் ஃபெய்த்தா தெரியுதா, விசுவாசத்துல நிரம்பினவங்களா தெரியுதா, விசுவாசம் இல்லாதவங்களா தெரியுதா? ஏன்னா பாதி பேர் அது விசுவாசம் இல்லாதவங்களா தான் சொல்றாங்க. எனக்கு அது விசுவாசம் உள்ளவர்களா மாதிரி தோணுது. ஏன்னா they went to God. They went to different God. They went to God. It shows very clearly. They didn't go ran to God. ஏன்னா நம்மள மாதிரி ஆட்கள் ப்ராப்ளம் வந்து என்ன பண்றோம், போது கூகுள் தான போறோம். இப்ப லேட்டஸ்ட் ஏஐ குள்ள போறோம். உனக்கு கேள்வி பைபிள்ல கேள்வி வந்தாலே கூகுள் தான் தர்றாங்க. You search in Google. Your theoretical knowledge will not help you. நீ பைபிளை எங்க படிச்சாலும் சரி, நீ கூகுள்ல தேடினாலும் சரி, உன்னை காப்பாத்தவே கரெக்டாது. நீ வசனத்தை தான் படிக்கணும். வசனம் தான் ஆவியானவர் தான் உனக்கு உதவியா இருப்பாரு. நம்ம மோசமா ஏன்னா பட் ஐ கேன் see they always go to God. They went to God. and எப்படி போறார்கள்? மாஸ்டர், போதகர், ஆண்டவர்கிட்ட போகும்போது they went very close to God. So they had a good faith, right? That's what I see. இந்த லூக் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. 22 வாசிங்க. 24 சிஸ்டர். லூக் சுவிசேஷம் நூல் 8ஆம் அதிகாரம் வசனம் 24. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து ஐயரே ஐயரே, அங்க அவர்கள் வேற எது விதமா, ஏன்னா மார்க் என்ன எழுதுறாருன்னா, மார்க் எப்படி எழுதுறாரு, அப்பொழுது பலத்த வசனம் 38 அவர் அவர்களை எழுப்பி, போதகர்களே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா? Do you not care about us அப்படின்னு மார்க் எழுதுறாரு. ஓகேவா? ஆனா லூக் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, அவங்க போய் என்ன சொல்றாங்க, லூக் எழுதும்போது என்ன எழுதிருக்காருன்னா, மாஸ்டர் we are perishing.
ஸோ மார்க் எழுதும்போது கொஞ்சம் அடிஷனல் எழுதுற மாதிரி இருக்கு. ஸோ அங்க வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், மார்க் சுவிசேஷ நூலை மட்டும் வாசிக்கும் போது என்ன நினைச்சிடறோம், டு யூ நாட் கேர் அபவுட் அஸ்னா they were condemning Jesus. எங்களை குறித்து நீங்க கவலை இல்லாத மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சில பேர் எடுத்துறான். நான் அப்படி பார்க்கல. ஏன்னா 2 வசனங்கள் 2 இடத்துல தான் இருக்கு. இந்த 2 இடத்துல பார்க்கும்போது நாம் என்ன தெரிஞ்சு கொள்கிறோம், they were going and asking God. அப்படிதான் நான் பார்க்கிறேன். So they are trusting in God. They are asking God for the request. ஏன் ஆண்டவரே நீங்க பார்க்கலையா, நாம மரிக்க போறோமே அப்படின்னு தான் போறாங்க. They had a good supplication going before God. அப்ப என்ன பிரச்சனை? It is not the prayer. It is about faith that was missing. ஏன்னா God was asking about why you don't have faith. அதுதான் இங்க பிரச்சனை. புரிஞ்சான்னு தெரியல, கொஞ்சம் ஸ்லோவா சொல்றேன். God trusted disciples. சீசர்கள் ஆண்டவர் மேல நம்பினாங்க, ஒன்னு எதிர்பார்த்தார் அவர்கள் மேல, அது அவங்க கிட்ட இல்ல. They never reflected it. ஏன்? இதை வளர்க்கறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த லூக் சாப்டர் 8ல இருக்கோம்ல, ஆரம்பத்துல வசனம் 22 வாசிங்க சிஸ்டர். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷர்களுடைய படவில் ஏறி கடலில் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார். என்ன சொல்றார் ஆண்டவர்? கடலுக்கு அந்த பக்கம் போவோம்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்கறைக்கு நீங்க போவீங்க. You will go. Whatever may happen, you will go. அதான் faith. வரும், பிரச்சனை வரும். It is I who said it. நீ என்னோட வார்த்தையில தரித்திருக்கிறாயா? அதான் பார்க்கிறாரு. Did you trust me in the word? அதான் முக்கியம். Where is the faith on my word? நான் சொல்லியிருக்கேன் உன்னை அக்கறை கூட்டு போய் சொல்லிட்டு, ஸ்டாம் வந்தா என்ன, இது புயல் வந்தா என்ன, இது வந்தா என்ன, it is I who said it. நாம் யாரோ எல்லாரும் அங்க போறோம் என்று தான் சொல்றாரு. We will go that side. நான் வாங்குறதால அங்க போவோம். It is already I decided to go. அப்ப நான் சொன்ன வார்த்தைகள் இல்லையா? But storms will come, but you hold on my word. You hold on my word. இத ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா இந்த வசனத்தை இதோட ஏற்படக்கூடாதுல்ல, இன்னொருத்தரை வச்சு உதாரணம் சொல்லலாம்ல. அப்போஸ்தலர் பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போஸ்தலர் பால், he went inside the storm. எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாள் ஸ்டாம் கிடையாது, 2 நாள் ஸ்டாம் கிடையாது, கிட்டத்தட்ட 2 வாரமாக போட்ல ஸ்டாம்ல தான் இருக்கிறாரு, புயல் நடுவுல தான் இருக்கிறாரு. இப்ப நான் ஒரு போதகரா இருந்தேன்னா, ஆண்டவரோட சத்தியத்தை நான் இப்படி கேட்டிருந்தேன்னா, இப்படி இந்த வசனத்தை நான் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. Because God ministered to Apostle Paul for 3 years and God would have explained this whole incident. What would have Apostle Paul should have done it? என்ன பண்ணிருக்கணும்? போட்ல எந்திரிச்சு நின்று கடலே அமைதியா இருன்னு சொல்லணும்ல. அவர் சொல்லவே இல்லையே. He never said that one. You go back and see the scripture, அப்போஸ்தலர்களுடைய 27ஆம் அதிகாரம், Acts chapter 27. Nowhere in the scripture you can see Paul said, calm the storm. No, you will not see it. But he was very happy in that journey. In Acts chapter 27 verse 14, you read it. And the storm மத்தியில போகும்போது என்ன பண்றாரு பாருங்க. Acts chapter 27 verse 35. Acts chapter 27 verse 35. 35. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். ஸ்டாம் மத்தியில போட்ல உட்கார்ந்து, நீங்க யாரும் சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்க, இப்படியே ஸ்டாம்ல உட்கார்ந்துருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம் மத்தியில he gives thanks to God and he breaks the bread and gives to him. He knows there is a storm. யோசித்து பாருங்க, ஸ்டாம் 2 வாரம், ஒரு நாள் கிடையாது. ஒரு போட்ல அந்த காலத்துலலாம் நம்ம இருக்கிற மாதிரி குஷன் சீட் போட்ட போட்லாம் கிடையாது. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், 2 வாரமாக எவ்வளவு அசௌகரியமா இருக்கும். பட் ஆனா அப்போஸ்தலர் பால் ஒரு பயமோ ஒரு பயந்ததாகவோ இல்லவே இல்லை. பட் what made Apostle Paul to stay so strong? I was asking God, do you know what? Yeah, Apostle Paul was so strong and he was fearless and he was still giving thanks to God even in midst of the storm. எப்படி ஒரு ஸ்டாம் மத்தியிலும் கூட, ஒரு பிரச்சனையின் மத்தியிலும் கூட அவனால சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடிஞ்சுச்சு. Why? ஏன் அவன் சொல்லக்கூடாது, அவர் I'm really sorry,
அவர் அவ்வளோ விசுவாசமாக கர்த்தரோட பிரச்சனையில அவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும் he stood in faith with God. What made him? Brother, because God has spoken to him, because God has revealed to him, நம்ம சொல்லலாம்ல. கரெக்ட். அப்படி ஒரு வார்த்தை, அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கலாம். But the truth is in Acts chapter 23 verse 11, in Acts, that is book of அப்போஸ்தலர்களுடைய 23ஆம் அதிகாரம் வசனம் 11. அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு அருகாமை நின்று, நீ எருசலேமுக்கு மட்டும் சாட்சியாய் சொல்ல மாட்ட, நீ ரோம் நகரத்துக்கும் போய் சாட்சியாய் சொல்லுவேன்னு God has communicated to him. எப்படி இங்க சீசர்களுக்கு வா நாம் அந்த கடற்கரைக்கு நாம் போவோம் சொல்ற மாதிரி இங்க அப்போஸ்தலர் பாலுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எருசலேமுக்கு மாத்திரமல்ல நீ ரோம் நகரத்துக்கும் போய் என்னோட சுவிசேஷம் சொல்லுவானே. சோ அப்போஸ்தலர் பாலுக்கு என்ன பண்ணாருன்னா அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு, லார்ட் யூ டோல்ட் மீ தட் யூ வில் டேக் மீ டு ரோம், ஐ வில் ட்ரஸ்ட் இன் யூ அண்ட் ஐ வில் டு இட். இங்க சீசர்கள் பயந்தார்கள், ஏன்னா அவர் அந்த வார்த்தையில விசுவாசம் பிடிக்க முடியல. they couldn't able to hold on to it because God has said that word. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா, என்னோட வார்த்தையின் மேல் விசுவாசம் இல்லையா? மை டியர் சைல்ட், கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும் சொன்னார்னா, இட் வாஸ் God who brought you, it will happen. அது நடக்காத மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க. இட் லைக் a storm. ஸ்டாம் பார்த்தவங்களுக்கே பயம் வந்துச்சுன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஸ்டாமா இருந்திருக்கும். ஆனா அவர்களும் தைரியமா இருக்க வேண்டிய என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். Stick to the word of God. If he said, it will happen. If he said in your life இது நடக்கும் ஆண்டவர் சொன்னார்னா அது நடக்கும், ஆண்டவர் பிடிப்பார். It is God. Apostle Paul was able to hold on to it. Amen. கடைசியாக that after the storm வசனம் பார்க்கலாம். அதாவது புயலுக்கு பின்பாக என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வசனம் 40-41 வாசிக்கலாமே. வசனம் 40-41. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யார்? அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஒரு பிரச்சனையில இருந்து ஆண்டவர் விடுச்ச பிறகு உங்களுக்கு சந்தோஷம் தானே வரணும். எதுக்கு பயம் வருது? ஏன்? Why did they got fear? இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுச்சாருன்னா ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் தானே சொல்லணும். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம இங்கே அவர்கள் பயந்தார்கள் எழுதுறாங்க. What was going on in Caesar? என்ன நடந்தது சீசரோட இருதயத்துல? ஏன் அவர்கள் பயந்தார்கள்? உங்களுக்கு என்ன தோணுது? மாம்சத்துக்கு பயத்தை போய் ஆண்டவர் மேல அவருக்கு பயம் வந்துருச்சு. அவங்களுக்கு யாரு என்ன காற்றும் புயலையும் காற்றையும் பலத்த ஒருத்தர் நம்மளோட போட்ல இருக்காருன்னு தெரிஞ்சுட்டாங்க. They understand that the person who is with me is more greater than the storm that I see in my life. That they observed it. That caused the fear in their heart. புரிஞ்சுதா? ஏன்னா நாம் அதை நம்ம சில டைம் பார்க்கிறது கிடையாது. We have a limited view of God. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை குறிச்சு அவருக்கு கொஞ்சம் தான் அத்தாரிட்டி இருக்குன்னு நினைச்சாங்க, அதனாலதான் பயந்தாங்க. இப்ப ஆண்டவருக்கு சகலத்தையும் ஆளுகிறதுக்கான அதிகாரம், ஈவன் அவர் நேச்சரையும் ஆளுகிறதுக்கான அதிகாரமும் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பயம் வருது. Who is with me is greater. Many times the fear comes in our life because நாம் தேவனை சரியாக புரிந்து கொள்வதில்லை, தேவனை முழுதுமாய் நாம் அறிந்து கொள்வதில்லை. நான் வெறும் நாலேஜா தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதனாலதான் நீங்க பிரச்சனை மத்தியில போகும்போதோ இல்ல கடன் பிரச்சனையோ வியாதியோ எல்லாத்துலயும் உங்களுக்கு பயம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் தேவனை அறியாம இருந்ததுனால. They understood it. You know more than that what really happened? அதே சங்கீத புஸ்தகம் பாருங்கள், 107 சங்கீத புஸ்தகம், Psalms 107 verse 28 and 29. Psalms 107 verse 28 and 29. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அந்த கர்த்தர் அப்படின்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல லார்ட் இருக்கும். The Lord is capitalized.
In English, can you one of you read it in the English Bible? They cry out to the Lord, Hmm. and He brings them out of their distress. Hmm. He calms the storm, Hmm. so that its waves are still. Amen. Lord is written there in capital. Yahweh God. சங்கீத புஸ்தக நூல்ல இந்த வசனம் இருக்கு. இதை அவர்கள் அறிந்தார்கள். Who calms the storm? It is Yahweh God. யாவே என்ற தேவன் கர்த்தாதி கர்த்தர் அவர்தான் ஸ்டாமுக்கும் எல்லாத்துக்கும் அடக்கிறதுக்கான வல்லமை உடையவர். அதை அந்த வசனத்தை சீசர்கள் நினைவு கொண்டு, அப்ப என் போட்டில் கூட இருக்கிறவர் நான் சாதாரண மனிதர் அல்ல, அவர் யாவே காட் என்று அறிந்ததுடன் தான் ஃபியர் வந்துச்சு. There is a revelation they received it, that it is Yahweh God is with me, not an ordinary person. I know he is man, but still he is 100% God. அப்படின்னு அவங்க புரிந்த உடனே தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் தெரிஞ்ச உடனே தான் உங்களுக்கு பயம் வந்துச்சு. There is a storm that God brings in your life to bring more revelation about him in your life. There is a storm that God brings in your life so that you know who he is. அவரோட வல்லமை யாரு? நான் பின்பற்ற தேவன் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர். அவர் எல்லா சகல அதுக்கும் அவருக்கு வல்லமை இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். You experience him. Without the storm you will not be knowing it. ஆனா ஸ்டார்ம் வந்த பிறகு you will boldly say, I know him. He has all the power and all authority. என் தேவன் பெரியவர். அது எப்ப தெரிஞ்சாங்க? when during the storm. உங்க வாழ்க்கையிலுமே அப்படிதான். பிரச்சனைகள் வரும்போது don't be sad. நீங்க ஐயோ நான் பிரச்சனையில இருக்கேன் பிரதர், கஷ்டத்துல போறேன். ஏன்னா ஆண்டவர் he wants to show who he is to you. ஆனா ஏன்னா அந்த அனுபவத்துக்குள்ள போகும்போது நீங்க போல்டா இருப்பீங்க. then you will see who God is. அவர் பெரிய கரத்தை நீங்கள் காணுவீர்கள். அப்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருக்கும்ல. see, knowing is one thing, but when you see it and experience it, you get the more confidence. நீங்க யாராவது ஒருத்தர் அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்து ஆண்டோட கரத்தை பார்த்து உங்களோட சாட்சி கேட்டிருந்தாலும் தெரியும். they will say, பார்த்தேன் பிரதர், இது சாத்தியமே கிடையாது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், only because of God who did it, that it came because of the storm. So when you go through the storm, don't get discouraged and ask God, Lord, how you want to reveal me, how you want to know me, எப்படி நீங்க காட்ட வரீங்க, I'm so excited to see அப்படின்னு hold on to his word. Because who initiated this whole trip? யார் இந்த ட்ரிப்பை இது பண்ணாரு? It is God. In your life at times storms comes in, it might be God initiated it because he wants to show who he is. He wants to reveal. உன்னோட ஞானம் சிறிதா இருக்கு, it is limited, குறைவாக நீ எனக்கு தெரிஞ்சிருக்க, உன்னை பலத்த விதமாய் நான் காணப்படுகிறேன். When you see me, when you hold me, then you will know. In confidence you will follow me. நீங்களும் என் சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென். My dear brothers and sisters, நீங்க பின்பற்ற தேவன் ஒரு சாதாரண தேவன் அல்ல, எல்லாத்துக்கும் அதிகாரம் உள்ள தேவன். You might be seeing a storm in your life today. That is, எனக்கு தெரியல பிரதர், நான் இதுல இருந்து எப்படியாவது விட்டு வந்துருவேன், இதுல இருந்து எப்படியாவது சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்துருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? God wants to change you. God wants to show you. First thing, அந்த படகுல சீசரோட இருந்தது கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் உங்களோட கூட இருக்கிறார். You are not all alone. You are not all alone in the midst of the storm. நீங்க நினைக்காதீங்க நான் மட்டும் தான் இருக்கிறேன் பிரதர், எனக்கு என்ன செய்வேன்னு தெரியலையே அப்படின்னு நீங்க கலந்துறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். And if God has said, வா அந்த இடத்துக்கு போவோம், it will happen for sure. அமெரிக்கா தேசத்துக்கு கூப்பிட்டு வந்தது உங்களை கர்த்தாதி கர்த்தர் தேவாய் தேவன். அவர் என்ன நினைத்து உங்க மூலமாய் நடத்தணும்னு நினைச்சாரோ அதை செய்து முடித்துட்டு தான் திருப்பி உங்களை போவார். It is fulfilled and happened. Just rely on God. கலங்காதீங்க, திகையாதீங்க. Amen. சீசர்கள் பயந்தார்கள். Lord, how will this storm go away? நீங்களும் பயப்படுறீங்களா? நீங்க God is going to remove the worldly fear and is going to bring a godly fear in each and every one of your heart. இந்த வசனத்தை இந்த மெசேஜை நீ கேட்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, that's what is going to happen in your heart. உங்கள் இருதயத்தில் அதான் நடக்கும். God is going to remove the worldly fear. இது எப்படி நடக்கும்ன்ற அந்த பயத்தை எடுத்துட்டு ஒரு பயத்தின் ஆவியை, ஏன்னா என்னோடு கூட இருக்கிற ஒரு பெரியவர் அப்படின்றத கொண்டு வருவாரு. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துக்கு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. ஆமென். கர்த்தரை நம்ம சார்ந்திருப்போமா? நம்ம யாரும் கர்த்தரை பிடிச்சு பண்ணலாம்.
2 நிமிடம் இந்த சத்தியத்தை குறித்து நீங்க உங்க இதயத்துல தியானிங்க. நீங்க கேட்ட வசனத்தை உங்க இதயத்துல நீங்க தியானிங்க.